நண்பர்களுக்கு வணக்கம். அசஸ்மெண்ட் குயிஸ் சைக்கிள் 4 10/2/2025 முதல் 14/2/2025 வரை நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 6 முதல் 9 வகுப்பு மாணவர்களுக்கு திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை எந்த தேதியில் வேண்டுமானாலும் எந்த வகுப்புக்கு வேண்டுமானாலும் நம்மளால் கொஸ்டின் பேப்பர் அலோகேட் செய்ய முடியும், குயிஸ் கண்டக்ட் பண்ண முடியும். கொஸ்டின் பேப்பர் அலோகேஷன் செய்வது பற்றியும் அலோகேஷன் செய்யும் பொழுது வினாக்களின் எண்ணிக்கையை மாற்றி அமைப்பது எவ்வாறு என்பது பற்றி காணொலியில் சுருக்கமாக காணலாம். வழக்கம் போல exam.tnschools.gov.in என்ற டிஎன் ஸ்கூல் இணையதள பக்கத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்தந்த கிளாஸ் டீச்சர் யூசர் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. கேப்சா கோடை கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. லாகின் பண்ணினதும் மெயின் இன்டர்ஃபேஸில் ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். ஆன்லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணினதும் அதுவாகவே ஸ்டார்ட் டேட் எண்டு டேட் அலோகேட் கியூபின்னு உங்களுக்கு கீழே பாட்டமில் ஆரஞ்சு கலர் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் ஆல்ரெடி அலோகேட் பண்ணிட்டதுனால இங்கே எனக்கு டவுன்லோட் கியூபின்னு காட்டுது. உங்களுக்கு அலோகேட் கியூபின்னு இருக்கும். நீங்கள் அந்த இடத்த போய் கிளிக் பண்ணால் போதுமானது. 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 6 முதல் 9 வகுப்புகளுக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் அலோகேட் பண்ண முடியும். எந்த வகுப்புக்கு வேணாலும் இந்த 5 நாட்கள் இடைவெளியில் நம்ம குயிஸ் கண்டக்ட் பண்ண முடியும். நீங்கள் வழக்கமாக கொஸ்டின் பேப்பர் அலோகேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக 6 வினாக்கள்னு தான் இருக்கும். இது எப்படி நம்ம 5ன்னு மாற்றுறது அப்படின்னா, அந்த ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜில் பாருங்கள், பாட்டமில் மாடிஃபை சப்ஜெக்ட்ஸ்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்பர் ஆஃப் செட்ஸு நம்பர் ஆஃப் வெர்ஷன்லாம் 2 வச்சிங்க, அதான் நல்லது. அதே போல் டைம் டிஃபால்ட்டாக 60 நிமிடம் இருக்கும். அதை நீங்கள் 30 நிமிடம் அல்லது 45 நிமிடம்னு மாற்றிக்கோங்க. அதே போல் நம்பர் ஆஃப் செட்டு நம்பர் ஆஃப் வெர்ஷனையும் நீங்கள் 2 வச்சுக்கிட்டால் போதுமானது. 5 தேவையில்லை, 2 வச்சுக்கிட்டாவே நமக்கு 4 விதமான வினாத்தாள்கள் கிடைக்கும். இதில் வினாக்களின் எண்ணிக்கையை மாற்றி அமைக்கணும் அல்லது ஏதோ பாடத்தை சேர்க்கணுன்னா மாடிஃபை சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். டூ யூ வாண்ட் டு ப்ரொசீட் வித் சேஞ்சிங் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் பேஜுக்கு போகும். நீங்கள் இங்கே போய்ட்டு மறுபடியும் நீங்கள் கொஸ்டின்ஸ் டு இன்சர்ட்டுங்கிற இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வினாக்களின் எண்ணிக்கையை மாற்றிக்கலாம். 6ங்கிறத 5 அப்படின்னு மாற்றிக்கலாம். அகைன் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜில் போய்ட்டு நீங்கள் அந்த வழக்கம் போல் டைமு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செட்டு நம்பர் ஆஃப் வெர்ஷனை மாற்றிக்கோங்க. இந்த இடத்த ஜென்ரேட் பேப்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரேட் பேப்பருங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் கிரியேட் ஃபைனல் கொஸ்டின் பேப்பருங்கிற ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் ஃபைனல் கொஸ்டின் பேப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வானவில் சிம்பிள் அப்பியர் ஆகும். ஸோ உங்களுடைய அலோகேஷன் ப்ராசஸ் ஓவர். அகைன் மெயின் பேஜில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் கியூபிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிடலாம். இந்த ஒர்க்கை நீங்கள் உங்கள் மொபைல்லே பண்ணிடலாம். மொபைல் ஆர் லேப்டாப்பில் வீட்லேயே பண்ணிடலாம்.